ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் விஜய் பேசுகிறேன். இன் கலக்கல் சினிமா. இப்போ நம்ம சூப்பரான ஒரு படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோங்க. சமுத்திரக்கனி, சுனைனா, விக்ராந்த், தம்பிராமையா, சூரி மற்றும் பல நடிப்பில் சமுத்திரக்கனி இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் தொண்டன். தொண்டன் இந்த படத்தோட கதை அப்படின்னு சொன்னோன்னா, அடிப்படை சாதாரண மக்களோட ஒரு குரல் கூட சொல்லாங்க. அவங்களோட வேதனைகள் சேர்ந்த ஒரு படம் தான் இந்த தொண்டன். படத்தில் ஹீரோ டைரக்டர் சமுத்திரக்கனி சார். இவரை பற்றி சொல்லணும்னா, சமுத்திரக்கனி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே தெரியும், சமூக அக்கறையுள்ள ஒரு படத்தை கொடுப்பாரு. அதையும் தாண்டி நம்ம உணர்வுகளை மதிக்கும் விதமாகவும் கொடுப்பாருன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் சூப்பராக செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட அன்பு ரொம்ப முக்கியம், அதையும் தாண்டி பொறுமை ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் அதை நேர்மையாகவும் நம்ம வந்து கையாளணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஆக்டாக நடிச்சிருக்காரு. முக்கியமாக தன்னோட மனைவிக்கு ஏற்படுற அந்த சோகங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவன் மேலே காட்டுற அன்பாக இருக்கட்டும், அதே நேரத்தில் ஒரு கோபத்தை வெளிக்காட்டுற விஷயத்துலையும் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. அந்த விஷயத்தில் இந்த மாதிரி உணர்வுபூர்வமாக ஒரு மனிதனுக்கு, இயல்பான மனிதனுக்கு, சாதாரண ஒரு மனிதனுக்கு என்னென்ன கோபங்கள் இருக்கும், என்னென்ன இயக்கங்கள் இருக்கும், அந்த மாதிரி விஷயத்த அவர் அழகாக, அதையும் தாண்டி ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு மனிதனாகவும் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை எடுத்ததுக்காகவே உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் சுனைனா, இவங்களை பற்றி சொல்லணும்னா ஹீரோயினை ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஒர்க்கு வந்து கம்மியாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக ஆப்டாகவே புரிஞ்சிருக்காங்க கூட சொல்லலாம். தன்னோட கணவர் வந்து அன்பு, அவங்க மேலே அன்பு காட்டுற விதமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தை கருவிலேருந்து கிளஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அழுவாங்க. அந்த சீன் உண்மையிலே சூப்பராக இருக்கும். ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. விக்ராந்த் இவரை பற்றி சொல்லணும்னா, புரட்சியாளராக கவன் படத்தில் நடிச்சுன்னா, அதே மாதிரி இதில் புரட்சியாளர் இல்லைனாலும் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காருங்க. சமுத்திரக்கனி சார் கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு ரொமான்ஸ் விஷயத்துலையும் நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி தன்னோட நண்பர்கள் கேட்டு தப்பான ரூட்டில் போகிற ஒரு விஷயத்துலையும் நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தன்னை உணர்ந்து ஒரு விஷயம் ஃபீல் பண்ணி பண்ணும்போது உண்மையிலேயே செமையாக, ஒரு ஆக்சிடென்ட் சீன்லாம் அவர் தூக்கிட்டு போய் அந்த குழந்தைய காப்பாற்றினதுக்கப்புறம் ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீலை அவரோட ஆக்டிங் மூலமாக சூப்பராக கொடுத்துருப்பாருன்னு கூட சொல்லலாம். அந்தபடி ரொம்ப சப்போர்ட்டாக அமைஞ்சிருக்காரு. முக்கியமாக கஞ்சா கருப்பு அவரை பற்றி சொல்லணும்னா, ரொம்ப நாள் கழித்து செம்மையாக பண்ணியிருக்காருங்க. அவரோட காமெடியும் அந்த நல்ல சிரிப்பு வருது, செம்மையாக பண்ணியிருக்காரு. அவரோட விஷயத்தை அவர் மூலியமாக ஒரு நல்ல விஷயத்தை வந்து டெலிவரி பண்ணியிருக்காரு சமுத்திரக்கனி சார். சமுத்திரக்கனி சாரோட தங்கச்சியை பண்ணியிருப்பாங்க, அதாவது விக்ரந்துக்கு பேரா பண்ணியிருப்பாங்க. அவங்களும் சூப்பராக அழகாக க்யூட்டாக நடிச்சிருக்காங்க. ஒரு சீனில் செம்ம எமோஷனலாகவும் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சூரி இவர் செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் சீன் வந்தாலும் உண்மையிலே வயிறு குழுங்க சிரிக்க வைக்கிறாருன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பிராமையா சார் ஒரு சில சீன் வந்தாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க. வில்லனாக இருக்கட்டும், அப்புறம் அவங்களோட அப்பாவாக இருக்கட்டும், இன்ஸ்பெக்டர் கேரக்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே அவர் அழகாக சூப்பராக வடிவமைச்சிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் டெலிவரி பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். கேமராமேன் ஜானி இவரை பற்றி சொல்லணும்னா, உண்மையிலே அந்த ஆம்புலன்ஸ் சீன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஃபைட் சீனாக இருக்கட்டும், அதுலாம் உண்மையிலே செம்மையாக பண்ணியிருக்காரு. சேசிங் சீன்ஸ் அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பார் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. இந்த மாதிரி படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தார். கலர்ஃபுல்லாகவும் செம்மையாக பண்ணி கொடுத்துருக்காரு கூட சொல்லலாம். மியூசிக் ஜஸ்டின் பிரபாகரன் இவரை பற்றி சொல்லணும்னா, உண்மையிலேயே படம் வந்து ஆரம்பித்த உடனே பேர் போடுறதுக்கு முன்னாடி வந்து பேக்ரவுண்டில் மியூசிக் வருங்க. அதே மாதிரி சம வாய்ஸோட அந்த நாடோடிகள் சிவசம்பவ பாடல் மாதிரி ஒரு சம ஃபோர்ஸான ஒரு சாங் வரும். அதே மாதிரியான ஒரு மாடுலேஷனில் இதில் ஒரு சாங் வரும். ஆனால் சூப்பராக இருக்கும். அப்போ பார்க்கும்போது யார் இவர் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க தோணும். அவர் தெரியாதவங்களுக்கு பார்க்க தோணும். அந்த அளவுக்கு வந்து அப்போவே அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். படம் ஃபுல்லாக செமையாக பெரிய பெரிய படமாகவே அமைஞ்சிருக்காங்க கூட சொல்லலாம். ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஒவ்வொரு உணர்வுபூர்வமான விஷயங்களை வந்து சமுத்திரக்கனி சார் கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி இவர் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கில் டெலிவரி பண்ணி ரொம்ப சப்போர்ட்டாகவே இருந்திருக்காரு. மற்றபடி எல்லா டெக்னிக்கல் எல்லாத்தையும் சூப்பராக சூஸ் பண்ணி செம்மையாக வேலை வாங்கியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். செம்மையாக அவங்களும் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக சமுத்திரக்கனி சார் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே மனசில் வந்து நிற்கிது. ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே சமுத்திரக்கனியா அவர் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தை, நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயத்தை பண்ணுவார்ப்பா அப்படின்னு நம்பிக்கை படம் வச்சிருக்காரு. இந்த படம் மூலமாகவும் அந்த நம்பிக்கையை வந்து நிரூபிச்சிருக்கான்னு கூட சொல்லலாம். அந்த நம்பிக்கையை ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும் போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட சேர்த்து சொல்லணும். அந்த விஷயத்துலையும் கரெக்டாக எந்தெந்த தேவை, எந்தெந்த இடத்துல கொஞ்சம் விஷயங்கள் தேவை, எந்தெந்த பேக்ரவுண்ட் மியூசிக் சேசிங், எந்த இடத்துல ஒரு சினிமாத்தனமான விஷயத்தையும் சேர்த்து, காமெடிஷன் சேர்த்து ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் சோசியல் மெசேஜை சூப்பராக டெலிவரி பண்ணியிருக்காரு. முக்கியமாக வந்து இந்த படத்தில் டயலாக் தாங்க பெரிய பலம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே டயலாக் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு கூட சொல்லலாம். முக்கியமாக ஒரு இடத்துல வந்து சமுத்திரக்கனி சார் ஒரே டேக்கில் வந்து நம்மளோட இப்போ நடந்த சமீபத்தில் நடந்த இந்த இளைஞர்களோட சக்தியை வந்து சொல்லியிருப்பார். எந்த அளவுக்கு வந்து மீட் எடுத்தாங்க, எந்த அளவுக்கு போராடினாங்க, அதுக்கான விஷயங்களை வந்து உண்மையிலேயே சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து நடந்த விஷயங்களையும் வேதனையோடு தெரிவிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ விஷயம் பண்ணீங்க, இன்னமும் வந்து இன்னமும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏமாந்து இருக்க மாட்டாங்க, இப்போ வந்து உண்மையிலே
உண்மையிலே ரொம்ப விழிச்சுக்கிட்டாங்க, அந்த மாதிரியான டைலாக்லாம் வரும். உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெரிய பக்கபலம். இப்போ நம்ம சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம். அதையும் தாண்டி ஒரு என்னென்னா முக்கியமான விஷயம், நம்ம உயிருக்கு போராடும் போது அந்த காப்பாற்றுறதே ஒரு பெரிய போதை, அதில் ஒரு நடக்கிறதே ஒரு அதாவது நல்லது பண்ணி பாருங்கள் அது செம்ம போதை அப்படின்னு சொல்லுவார். அந்த டைலாக்லாம் உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸோட லைஃப்பில் ஆம்புலன்ஸை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதாவது நிறைய பேர் ஆம்புலன்ஸ் பயன்படுத்துவாங்க, அவங்க எந்த அளவுக்கு அதை நேசிச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சூப்பராக பண்ணியிருப்பாரு. இன்னொரு விஷயம் சொல்லணும், நம்ம அப்படியே வரும்போது மாடு ஜல்லிக்கட்டு எல்லாத்தையும் தாண்டி மருத்துவத்தையும் நம்ம இழந்துட்டோம், அதுக்கான விஷயங்கள் என்ன அதையும் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி போன தலைமுறைகள் நம்மளுக்கு கொடுத்த விஷயத்த நம்ம அழிச்சிட்டு வரோம். எப்பயுமே போன தலைமுறை கொடுத்தது நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு அது பயன்படும், அதையும் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் இந்த படம் வந்து எமோஷனலாக செமையாக பண்ணியிருக்காரு. நிறைய இடத்துல ஃபீல் பண்ண வைப்பார்னு கூட சொல்லலாம். நிறைய இடத்துல நம்மளையே வந்து ஃபீல் பண்ண வைப்பார், சில இடத்துல நம்மளே கோவப்பட வைப்பார். இந்த மாதிரி வந்து நம்மளே என்னடா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உணர்வுகளையும் கலந்து ஒரு சமூக ரீதியான ஒரு படத்தை இந்த தொண்டர் மூலமாக ஜெயிச்சிருக்காங்க கூட சொல்லலாம். மக்கள் மனசில் அப்பாவும் ஜெயிச்சார், இப்போ மறுபடியும் தொண்டர் மூலமாகவும் ஜெயிச்சிருக்காரு. சமூக ரீதியான எல்லா விஷயங்களையும் தாண்டி பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் தனிப்பட்ட ஒரு மனிதனால் மட்டும்தான் இந்த உலகம் வந்து இயங்கிக்கிறதுன்னு கூட சொல்லலாம். ஒவ்வொருத்தவங்களும் கரெக்டாக இருந்தாவே போதும், இந்த நாடு கண்டிப்பாக வேறு லெவலில் போகும், வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் இது மூலமாக சொல்லி நம்மளோட உணர்வுபூர்வமாக எமோஷனலாக நம்மளே ஃபீல் பண்ண வச்ச ஒரு படம் கூட சொல்லலாம். கண்டிப்பாக தேட்டரில் போய் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த தொண்டர். இந்த மாதிரி என்னோட ரிவ்யூ மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா நடக்கிற ஹாட் நியூஸ் சுட நியூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கலக்கல் சினிமா ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் கூகுள் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணலாங்க. முக்கியமாக யூடியூப்பில் சுட சுட வீடியோஸ்லாம் நீங்கள் உடனே இமிடியேட்லியாக பார்க்கலாம். அதை தாண்டி கலக்கல் சினிமாவை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கர் விஜய்.